Hi friends, welcome to Impactias Academy. Previous video la நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண எகனாமிக் சர்வே 24-25 டீடைலா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு பட்ஜெட் 25-26. இதுல தமிழக அரசு இந்த பட்ஜெட்ல என்னென்ன திட்டங்கள் புதுசா கொண்டு வந்தாங்க, ஆல்ரெடி இருக்கிற திட்டங்களை எப்படி எல்லாம் பட்ஜெட் அலோகேட் பண்ணி கொண்டு போறாங்க, அதனோட இம்பாக்ட் என்ன மாதிரியாக இருக்க போகுது, மக்களுக்கு இந்த பட்ஜெட்டின் மூலமா எந்த அளவுக்கு பயன்கள் கிடைக்க போகுது, இந்த பட்ஜெட்டில் இருக்க கீவேர்ட்ஸை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ we are going to discuss related to தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்மளுடைய நிதியமைச்சர், தமிழ்நாடுடைய நிதியமைச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வேரியஸ் ஆஸ்பெக்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக என்னென்ன தீம்ஸ், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதனோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்ஃபேர் ஆஃப் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ். இந்த வெல்ஃபேர் ஆஃப் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும், அதாவது விளிம்பி நிலையில் இருக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக பார்த்திங்க அப்படின்னாக்கா மகளிர் உரிமை தொகை திட்டம், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஸ்டார்ட் அப் ஃபண்ட், தொல்குடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க, இந்த விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்காக. இது வந்து ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது அவருடைய பொருளாதார மேம்பாடு மற்றும் சமூகத்தில் அவங்களோட அந்தஸ்தை உயர்த்துறது அப்படின்ட்டு. when it comes to women empowerment, பெண்கள் மேம்பாடு அப்படிங்கிறது, மகளிர் மேம்பாடு அப்படின்னு வரும்போது திரும்பவும் இந்த உரிமை தொகை திட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான திட்டம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பிகாஸ் பெண்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சேமிப்பு பழக்கம் இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து பெரும் அளவில் பங்களிக்கிறவங்க. அப்படிங்கிறனால இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களுடைய மேம்பாட்டில் முக்கிய பங்களிக்குது. தென் மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ஸ் அண்ட் விமென் எம்எஸ்எம்இ லோன்ஸ். ஸோ அவர்களுக்கு மகப்பேறுக்கான உதவி திட்டமும் அதே நேரத்தில் சிறு குறு தொழில்களுக்கான கடன்களையும் அரசு வழங்குவதன் மூலமாக பெண்களுக்கு தே ஆர் ஏபிள் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பெட்டர் ஹெல்த் கேர். எஸ், ஆப்வியஸ்லி அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது கிடச்சிது அப்படின்னாக்கா பெண்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைவாங்க. அண்ட் அதே நேரத்தில் அவர்களுடைய ஹெல்த்துக்கான அந்த கான்சன்ட்ரேஷனும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ். when it comes to social justice, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்கான மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நோக்கத்தில் கொண்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், வட சென்னை திட்டம், இந்த 3 திட்டங்கள் இவங்க வந்து இந்த சமூக நீதிக்கான திட்டங்களாக சொல்கிறாங்க. பிகாஸ் தமிழ் புதல்வன் பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கான வளர்ச்சி, அவருக்கான கல்வி போன்றவை கிடைக்கணும் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிறது அனைவருக்கும் இல்லம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஹவுசிங் ஃபார் ஆல் அண்ட் அர்பன் ரினியூவல் அப்படிங்கிறது, அதாவது நம்முடைய நகர்ப்புற மேம்பாடு அல்லது புத்தாக்கம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வட சென்னை வளர்ச்சி திட்டம் வந்து ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுது. அண்ட் சஸ்டைனபிள் அண்ட் க்ரீன் ஃபியூச்சர். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது தான் எல்லாருமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடையார் ரிவர் ரெஸ்டோரேஷன், ஜல்ஜீவன் மிஷன், டான்ஜெட்கோ ஓட க்ரீன் எனர்ஜி ஸ்கீம்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சஸ்டைனபிள் அண்ட் க்ரீன் ஃபியூச்சரை நோக்கின திட்டங்களாக இருக்குது. ஸோ கிளைமேட்டிக் ரெசைலன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் தான் இதனோட அல்டிமேட் அப்ஜெக்டிவாக இருக்குது. எஸ், நம்ம எந்த அளவுக்கு கிளைமேட்டிக் ரெசைலண்ட் ஸ்டேட்டாக இருக்க போகிறோமோ அந்த அளவுக்கு கிளைமேட்டிக் வெகாரிஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அண்ட் ப்ரிசர்விங் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். ஸோ தமிழ் மொழியையும் அதனுடைய கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்காக பார்த்திங்க அப்படின்னா கனித்தமிழ் ஏஐ ப்ரோக்ராம், ஹைடெக் ஃபிலிம் சிட்டி, டிஜிட்டல் தமிழ் ஆர்ச்சிவ்ஸ், இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் தமிழ் ஹெரிட்டேஜ் அண்ட் ஆர்ட்ஸ். ஸோ தமிழத்தினுடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய கலைகளையும் வந்து மேம்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் தமிழ் யூத் இன்டு குளோபல் அச்சீவர்ஸ். நம்ம தமிழ் மாணவர்களை ஒரு உலக அளவில் மேம்படுத்துவதற்காக பார்த்திங்க அப்படின்னா ஐடி பார்க் அட் கோயம்புத்தூர், ஏஐ ஸ்கில் லேப்ஸ் அண்ட் நான் முதல்வன் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த திட்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவருடைய மேம்பாட்டுக்கான திட்டங்கள். ஜாப் கிரியேஷன் இன் ஐடி, ஏஐ அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். ஸோ நமக்கு தெரியும் சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப குறிப்பாக சொல்லியிருந்தாங்க. அதாவது உலகளவில் இருக்கின்ற இந்த மாதிரியான ஐடி மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் சிஇஓ யாராக இருக்காங்க அப்படின்னாக்கா தமிழர்களாக தான் இருக்காங்க. இந்த தமிழர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கல்வியில் ரொம்ப ஆற்றல் படைத்தவர்கள்,
ரொம்ப அறிவாற்றல் படைத்தவர்களாக இருக்கிறதுனால வந்து உலக அரங்கில் வந்து இவங்க நல்லாவே ஷைன் ஆகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய ஆங்கில புலமை மற்றும் தொழில்நுட்பத்தில் அவங்களுக்கு இருக்கிற முன்னோடியாக இருக்கிறது அப்படிங்கிறது அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இதற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் தான் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் தமிழ் யூத் இன்டு குளோபல் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக தமிழக அரசு இதை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் நாலேஜ் இக்கானமி, தமிழ் புதல்வன், இனோவேஷன் ஹப் அண்ட் டெக்ஸ்டைல் பார்க்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்காக, அதாவது பூஸ்டிங் த ரிசர்ச் இன் எஜுகேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த ஆஸ்பெக்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட்டட் ஸ்கீம்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபோக்கஸ் ஏரியா இன் தமிழ்நாடு. இந்த பட்ஜெட்டு இதை நோக்கி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு திட்டத்தினுடைய எவ்வளோ ஒதுக்கீடு செய்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ பட்ஜெட்டில் டோட்டல் பட்ஜெட்டோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய டோட்டல் பட்ஜெட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது இன் க்ரோர்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம். 2024-25 மற்றும் 25-26. ஸோ 2024-25 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டும் 25-26 பட்ஜெட் எஸ்டிமேட்டும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24-25 4,12,504 கோடிகள் செலவு பண்ணியிருக்கோம். Whereas 2025-26 we are anticipating to spend to the tune of 4,39,293 crores. 4,39,293 கோடிகள் நாம் செலவு செய்வதற்கு எத்தனைச்சிருக்கோம். ஸோ இந்த திட்டங்கள் அனைத்திற்குமான செலவினங்களாக இது இருக்க போகுது அப்படிங்கிறது. நமக்கு வரப்போகிற வரவு என்ன இந்த ஆண்டு நிதியாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,39,671 கோடிகள் நாம் வருமானமாக ரிசீட்ஸாக வரப்போகுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக ரெவென்யூ ரிசீட்ஸ், இந்த ரெவென்யூ ரிசீட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3,31,569. இந்த 3,31,569 க்ரோர்ஸ் இருக்கு இல்லையா, பொறுத்த வரைக்கும் பொதுவாக எக்கனாமிக்ஸில் நம்ம பட்ஜெட் படிக்கும்போது படிப்போம். ரெவென்யூ ரிசீட்ஸ் ஆர் த ரிசீட்ஸ் தட் யூ நீட் நாட் டு ஹாவ் ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன். அதாவது எந்த ஒரு அரசும் ரெவென்யூ ரிசிட்டாக, அதாவது நான் டேக்ஸ் ரெவென்யூவாக இருக்கலாம் அல்லது டேக்ஸ் ரெவென்யூவாக இருக்கலாம். ஸோ எந்த சோர்ஸஸ் மூலயமா வர்ற அவர்களுக்கு வருகின்ற ரெவென்யூ ரிசிட்ஸில் 100% எல்லாமே they don't have repayment obligation. திரும்ப செலுத்த வேண்டிய அவர்களுக்கு அந்த கட்டாயம் இருக்காது. எல்லாம் அது அவரோட வருமானமாக இருக்கும். வேறு கேபிட்டல் ரிசிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சிலது நான் டெட் கிரியேட்டிங்காக இருக்கும். கேபிட்டல் ரிசிட்னால் லோன் ரெக்கவரியாக இருக்கலாம், அல்லது அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு வந்ததாக இருக்கலாம், அல்லது நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா வந்ததாக இருக்கலாம். இது எல்லாமே கேபிட்டல் ரிசிட்ஸில் நாம் ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன் இல்லாதது. அதை தாண்டி நாம் லாங் டேர்ம் லோன்ஸ் எது போயிருந்தாலும் தட் கேபிட்டல் ரிசிட்ஸில் இருக்கிறது ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன் இருக்கிறதா இருக்கும். ஸோ வென் இட் கம்ஸ் டு ரெவென்யூ ரிசிட்ஸ், தமிழ்நாட்டுக்கு 3,31,569 கோடி ரெவென்யூ ரிசிட்ஸில் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டேட்ஸ் ரெவென்யூ 75.3% ஆகும், ரெவென்யூ ஃப்ரம் சென்ட்ரல் டேக்ஸஸ் அண்ட் கிராண்ட் இன் எய்டில் 24.7% ஆகும் இருக்க போகிறதா. ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 75% முக்கால்வாசி நம்ம ரிசிட்டில் முக்கால்வாசி நம்மளே நம்மளோட ஓன் ரெவென்யூ மூலயமா சம்பாதிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிறைய வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் த்ரூ ஷேரபிள் பூலில் நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதன் மூலயமாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில கிராண்ட்ஸ் கொடுக்கறது மூலமாக கிட்டத்தட்ட 25% நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தென் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாட் இஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட்? ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆஸ் எ கான்செப்ட், ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு அரசு எவ்வளோ ரூபா அந்த பட்ஜெட்டோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு கடன் வாங்குகிறது என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கும் ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட். பிகாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் டெஃபிசிட்னு ஒன்று சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பட்ஜெட் டெஃபிசிட் ஆஸ் எ கான்செப்ட் என்ன அப்படின்னா, டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ பட்ஜெட் டெஃபிசிட் 0 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. பட் டோட்டல் இன்கம்குள்ளே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, வாட் எவர் த லோன்ஸ் raised by the government would have been added into total income. Later they revised it what is called as fiscal deficit. The fiscal deficitல நான் சொன்ன மாதிரி என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரிசிட் ப்ளஸ் நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிட்ஸ். இந்த நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிட் நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா வர்றது அல்லது அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க கொடுத்த லோன் ரெக்கவர் ஆகிறது, இதெல்லாம் நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிட்ஸ். இந்த இரண்டையும் சேர்த்து எக்ஸ்பெண்டிச்சரில் நீங்கள் வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா, whatever the amount that is necessary to feed the budget, பேலன்ஸ் எவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். this is what we call it as fiscal deficit. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு பட்ஜெட்டை பூர்த்தி செய்வதற்காக, நிறைவு செய்வதற்காக ரெவென்யூ ரிசிட் மூலயமாக நமக்கு வந்த வருமானமும்
நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிட்ஸ் மூலயமா நமக்கு வந்து வருமானம் போக மீதி எவ்வளோ நாம் கடன் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் காமிச்சிரும். ஸோ இதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் as a கான்செப்ட். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 3.26% இருந்ததை we were able to brought down to 3% now. ஸோ இது ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we are having ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை நம்ம வந்து பாஸ் பண்ணி we are targeting to achieve fiscal deficit to 3% and revenue deficit to 0%. இதுதான் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ அதை நோக்கி நம்ம தமிழ்நாடு போயிட்டுருக்கு when it comes to fiscal deficit அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். தென் அவுட்ஸ்டாண்டிங் டெட் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவுட்ஸ்டாண்டிங் டெட் வந்து we were able to reduce from 26.43% to 26.07. So இது within the range of 15th Finance Commission recommendation. அந்த 15th Finance Commission recommendation பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து 28.5% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் எ பர்சன்ட் ஆஃப் ஜிஎஸ்டிபி ஆனால் நம்ம 26.07% தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. தென் growth ஆஃப் ஸ்டேட் ஜிடிபி தட் இஸ் ஜிஎஸ்டிபி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ரிவைஸ்ட் எஸ்டிமேட் என்ன சொல்லுதுன்னா 13.71%. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது ரியல் டேர்மில் நம்ம என்ன க்ரோத் ஆகிருக்கோம், நாமினல் டேர்மில் என்ன க்ரோத் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாமினல் க்ரோத் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 13.71% அச்சீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஆர் டார்கெட்டிங் டு ரீச் 14.5% இன் திஸ் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயரில். அதாவது ஃபியூச்சர் எஸ்டிமேட்ஸ் அதுதான் சொல்லுது. ஓகே. அண்ட் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னு ஒரு ப்ரீஃப் பார்த்துடலாம். சி வாட் எவர் த எக்ஸ்பெண்டிச்சர் யூ ஆர் ஸ்பெண்டிங் ஆன் கன்சம்ஷன் பர்பஸ். இந்த கன்சம்ஷனுங்கிறது லைக் சேலரியாக இருக்கலாம், பென்ஷனாக இருக்கலாம், சப்சிடிஸாக இருக்கலாம், ரைட்டாக மெயின்டெனன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான செலவினங்களை அரசு செய்யும் பொழுது அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு ரோடு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பில்டிங், ஸோ இந்த மாதிரியான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் கேபெக்ஸ்க்கு செலவு பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,73,204 கோடிகள் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. And 57.231 crores they are spending on capital expenditure. So which is 22.3% increase over 24-25. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா we are focusing on infrastructure development. நம்மளுடைய ஸ்டேட்டினுடைய அர்பன் டெவலப்மெண்ட், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த வளர்ச்சி திட்டங்கள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பண்ணுறதுக்கு we are focusing on. Then let us briefly discuss about deficits and borrowings. So இந்த deficits and borrowings பொறுத்த வரைக்கும் revenue deficit. இந்த revenue deficit is nothing but revenue receipt minus revenue expenditure. See நார்மலாக இந்த revenue expenditure பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன் it is going for consumption purpose அப்படின்னு சொல்லி. revenue receipt ஆல்ரெடி 3 லட்சம் கோடிக்கு மேலே நமக்கு ரெவென்யூ வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த revenue receipt minus revenue expenditure போக மீதி எவ்வளோ நமக்கு ஷார்ட் ஃபால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,635 crores, 41,635 கோடி வந்து ஷார்ட் ஃபால் இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இந்த 41,635 கோடியே நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ரெவென்யூ ரிசிட்லேயே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா we can achieve revenue deficit as 0. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா கன்சம்ஷனுக்கு நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் மோர் தென் 17,000 crore ஃபண்டிங் டு TANGEDCO. நமக்கு நல்லா தெரியும் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு லீடிங் ஸ்டேட் டு கிவ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு ஃபார்மிங் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். ஸோ இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய நம்மளுடைய TANGEDCO எனப்படுகின்ற இந்த மின் பகிர்மான கழகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடன் வாங்கியிருக்கு. அவங்களால வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால அது நலிவடைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட்டோடைய உதய் ஸ்கீம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீஃபார்ம்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீஃபார்மில் ஒரு முக்கியமான ஃபண்டிங்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி TANGEDCOக்கு மட்டும் நம்ம ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த ரெவென்யூ டெஃபிசிட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி அங்கே போயிடுது, மீதி 23,000 24,000 கோடி தான் மற்ற ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் பொறுத்தவரைக்கும் 3% ஆஃப் ஜிஎஸ்டிபி ரிடக்ஷன் ஃப்ரம் 3.26% இன் 2024-25. ஸோ இந்த 2024-25 உடைய டேட்டாவை விட கம்பேர் டு திஸ் we are targeting 3% of GSDP தான் fiscal deficit அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we are going to reach the FRBM target. Then public debt contribution to the budget வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 31.4%. ஸோ அப்போது இந்த 31.4% தான் we are
going as a public debt அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஆஸ் திஸ் இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குறைச்சிக்கிட்டே வந்தோம், 3.26% அச்சீவ் பண்ணோம். அண்ட் 25-26 பொறுத்த வரைக்கும் we are going to reach the target, that is 25-26 3% நம்ம ரீச் ஆகிறத நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்டு ஈஸியாக காமிக்குது. தென் when it comes to budget, ஒரு முக்கியமான இன்ஃபோகிராஃபிக்ஸ் என்ன அப்படின்னா ருபி கம்ஸ் ஃப்ரம் ருபி கோஸ் டு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் சோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு ரெவென்யூ, ₹1 ஏர்ன் பண்ணால் என்னென்ன சோர்சஸ் மூலமாக என்ன பர்சன்டேஜில் ஏர்ன் பண்ணுறோம், ₹1 செலவு பண்ணால் எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பர்சன்டேஜில் சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாட் இஸ் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் ரெவென்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நியர்லி சென்ட்ரல் ஷேர் வந்து 12% கிடைக்குது. ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 45.6%. இப்போது கிட்டத்தட்ட 50% ஆஃப் த பட்ஜெட்டை நாம் ஓனாகவே ஏர்ன் பண்ணிக்கிறோம். தட் இஸ் 45.6% டேக்ஸ் ரெவென்யூவில் மூலமாக வந்துடுது. தென் நான் டேக்ஸ் ரெவென்யூ 5.9% வருது. நான் டேக்ஸ் ரெவென்யூ 5.9%. தென் கிராண்ட் இன் எய்ட் ஃப்ரம் யூனியன், லோன்ஸ் அண்ட் கேபிட்டல் ரிசிட்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த திங் போயிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பப்ளிக் டெட் வந்து 31.4%. ஸோ இதுதான் நம்மளுடைய கடன் லோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பப்ளிக் டெட் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இது ருபி கம்ஸ் ஃப்ரம் இந்த சோர்சஸ் மூலமாக தான் நமக்கு வருது. அதாவது வாட் எவர் த இன்கம் தட் இஸ் பீங் ஏர்ன்ட், அதாவது ₹1 எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூ, சென்ட்ரல் கொடுக்குற ஷேர், இது இல்லாமல் நம்ம வாங்குகிற கடன், இதுதான் வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம். வேர் வி ஆர் ஸ்பெண்டிங், எங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த டேக்ஸ் ரெவென்யூ ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேக்ஸ் ரெவென்யூ எங்கெங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மேஜர் ஷேர் யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸஸ். கிட்டத்தட்ட 74.2% வந்து கமர்ஷியல் டேக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாம்ப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி, ஸ்டேட் எக்ஸைஸ், மோட்டர் வெஹிக்கல் டேக்ஸஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் டேக்ஸ் ரெவென்யூவாக நமக்கு கலெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட் டேக்ஸ் ரெவென்யூவில் மேஜர் ஷேர் யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸஸ் ப்ளே பண்ணுது. அடுத்த எக்ஸ்பெண்டிச்சர் ருபி ஸ்பெண்ட் ஆன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ருபி ஸ்பெண்ட் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லா பட்ஜெட் டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாலும் சரி, மேஜர் ஷேர் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான, அதாவது மேஜர் சங்க் எங்கே போகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 15.5% we are spending on interest of previous loans. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் லோன்ஸே ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் அவர் பட்ஜெட்டை எடுத்துக்குது அப்படிங்கிறது. பிகாஸ் ஆர் பாஸ்ட் டெட்ஸ் ஆர் டிமாண்டிங்னு அர்த்தம். ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, தட் இஸ் ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரைமரி டெஃபிசிட் வந்து என்னென்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் எவ்வளோ மணி நம்ம கடன் வாங்கணுமோ அதில் whatever amount we need to pay interest for previous loans நம்ம எவ்வளவோ அதை நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா which will show the current status of economy. ஆக்சுவலாக இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், தட் இஸ் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம எவ்வளோ தான் உண்மையிலே கடன் வாங்க தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக ப்ரைமரி டெஃபிசிட்னு ஒரு கான்செப்டை அரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைமரி டெஃபிசிட் இஸ் நத்திங் பட் பாஸ்ட் லோன்ஸ் நமக்கு இல்லவே இல்லை, இந்த 15% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே அவுட்ஸ் இல்லவே இல்லைன்னா ஆப்வியஸ்லி அவர் பட்ஜெட் டெஃபிசிட் ஆர் ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆர் ப்ரைமரி டெஃபிசிட் வில் பி a ஸ்மால் அமௌண்ட். அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க ப்ரைமரி டெஃபிசிட்டை. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15.5% போயிடுது. சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35.6%. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக சப்சிடிஸ் பற்றி பேசும்பொழுதோ அல்லது கிராண்ட்ஸ் பற்றி பேசும்போதோ பொதுவாக பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா சப்சிடிஸ் ஆர் பொலிட்டீஷியன்ஸ் டிலைட் அண்ட் எக்கனாமிக்ஸ் நைட்மேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பொலிட்டீஷியன்ஸ் டிலைட் அப்படின்னா இலவச திட்டங்களையும் இலவச அறிவிப்புகளையும் அறிவிப்பதன் மூலமாக மக்களின் அட்டென்ஷனை இவங்க பெறுறாங்க, மக்களுடைய வாக்கு வங்கியை இவங்க பெறுறாங்க. அதே நேரத்தில் டெஃபிசிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மாநிலத்தின் கடன் சுமை அதிகமாகிடும் அப்படிங்கிறத தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. பட் எஸ், இந்த சப்சிடிஸை எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதை பொறுத்து தான் அந்த சப்சிடிஸ் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி இது ஒரு லாங் ட்ரான் டிபேட். அதில் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் உண்மையிலே அது ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு தே ஹாவ் தேர் ஓன் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ வென் இட் கம்ஸ் டு இந்த மகளிர் உதவித்தொகை அல்லது இலவச பேருந்து பயண திட்டம் இதெல்லாம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா தேர் இஸ் எ ஆப்டிமிஸ்டிக் வியூ பாயிண்ட் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ் எ பெசிமிஸ்டிக் வியூ பாயிண்ட் ஆல்சோ. எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில்
மகளிர் மேம்பாடு அப்படிங்கிறது ஒரு பொருளாதார மேம்பாடாகட்டும் அல்லது அவர்களுக்கு வேலைவாய்ப்புக்காக போகும்போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற சேமிப்பாகட்டும், அதாவது டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க பண்ணுற செலவாகட்டும், அவங்களோட குடும்பத்தினுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு போகுது அப்படின்னு வரும்போது ஓவரால் ஸ்டேட் க்ரோத் இஸ் கோயிங் டு பி அச்சீவ்டு பை தி ஸ்கீம்ஸ் அப்படின்னா இதனுடைய பேக்வேர்டு எஃபெக்டாக நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அப்போ அதை போகும்போது இட்ஸ் ஆப்டிமிஸ்டிக் வியூ. பெசிமிஸ்டிக் வியூ அப்படின்னு எடுத்திங்கன்னா என்ன அப்படின்னா, கடன் வாங்கி எதுக்கு இந்த மாதிரியான திட்டங்களில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலாம், வளர்ச்சியை நம்ம நோக்கி நகர்த்தணும்னா பொருளாதாரம் தன்னால் வளர்ந்துட்டு போகும். ஸோ ஏன்னா இதெல்லாம் கன்சம்ஷனுக்கு தான் போகுது, ஒரு முறை கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப கொடுத்துட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெசிமிஸ்டிக் வியூ பாயிண்ட். நான் உங்ககிட்டே விட்டுறேன், இது ரெண்டுத்தில் எது சரி அப்படிங்கிறது நீங்களே உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பார்த்துக்கோங்க. அதர் தேன் தட் எஸ் வி ஹாவ் அ பென்ஷன் கமிட்மெண்ட். ஸோ பென்ஷன் அண்ட் அதர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு பண்ணுற செலவு வந்து 9.1% பண்ணுறோம். கேபெக்ஸ் பார்த்தீங்கன்னா 11.6%. இதை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரு மாநிலத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மாநிலத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வில் கம் டு யூ. மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறைய சேவிங்ஸ் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக யுவர் ஸ்டேட் ஜிடிபி தட் இஸ் ஜிஎஸ்டிபி வில் க்ரோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் சேலரிஸில் இஸ் ஆப்வியஸ்லி சேலரிஸ் தட் இஸ் நியர்லி 20% சேலரிஸ்க்கு போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1/5 ஆஃப் த பட்ஜெட் இஸ் பெய்ட் டு சேலரிஸ். திரும்ப இதையும் அதே தான், ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு நிறைய பணம் தராங்க. இதையும் ஒரு பெசிமிஸ்டிக்காகவும் பார்க்கலாம், ஆப்டிமிஸ்டிக்காகவும் பார்க்கலாம். அதாவது ஸ்டெபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் is in the hands of public administration. Without public administration or law and order administration, we may not be able to achieve what is called as peace and tranquility. மாநிலத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த பொது நிர்வாகம் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் சரியாக இருந்தால் தான் அந்த மாநிலத்தில் அமைதி பூங்காவாக இருக்கும். அப்படி அந்த மாநிலம் அமைதி பூங்காவாக இருந்தால் தான் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ், பல்வேறு தொழில் முனைவோர்கள் இங்கே வந்து தொழில் பண்ண நினைப்பாங்க, வளர்ச்சியை நோக்கி நம்ம போக முடியும். அப்போ இந்த 20% என்பது மிக 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 தேவையான அத்தியாவசிய செலவாகத்தான் நம்ம இதில் பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஸோ ஆப்வியஸ்லி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are spending the money. 1 ரூபி இங்கே தான் போகுது. ஸோ salaries 18.7%, subsidies 32.4%, pension and retirement 8.3%, capex 10.5%, loan disbursal 3.6%, interest payment 14.1%, operation and maintenance 3.3%. இது இல்லாமல் இந்த பட்ஜெட்டில், குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து வளர்ச்சி திட்டங்கள், அதாவது இவங்க ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா தே கால் இட் அஸ் திராவிட மாடல். ஸோ இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது வளர்ச்சியை நோக்கியும் அனைவருக்குமான வளர்ச்சியை நோக்கியும் பல்வேறு திட்டங்களை ஆல்ரெடி அறிவித்து அதை செயல்படுத்திட்டு வர்றதுனால இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் குறிப்பாக பெரிய அளவில் நலத்திட்டங்கள் எதையுமே புதுசாக அறிவிக்கலை. அது எல்லாம் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்க எல்லா திட்டத்தையும் தொடர்றாங்க. சில திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஃப்ளாமிங்கோ பேர்ட் சென்ச்சுரி அட் தனுஷ்கோடி. ஸோ தனுஷ்கோடியில் இந்த பறவைகள் சரணாலயம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி 17 பறவைகள் சரணாலயம் இருக்குது. இது 18வது பறவைகள் சரணாலயமாக இதை அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி கடந்த 10 ஆண்டுகளில் ஆல்ரெடி இன்னும் 2 சரணாலயம் 15ஆக இருந்தது, 17ஆக ஆச்சு, இப்போ 17லேருந்து 18ஆக இருக்குது. ஸோ இந்த தனுஷ்கோடியில் கிரேட் ஃப்ளாமிங்கோ பேர்ட் சென்ச்சுரி அப்படிங்கிறது ஒன்று. தென் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன் டு கேர்ள் சில்ட்ரன். ஸோ இந்த ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிறது எஸ் நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி செர்விக்கல் கேன்சர் டு த விமன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதற்கான வேக்சினேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஹெச்பிவி வேக்சின் ஸ்கீம் கொண்டு பண்ணியிருக்காங்க. தென் நியூ ஏர்போர்ட் டு ராமேஸ்வரம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அண்ட் ஆல்சோ வட சென்னை வளர்ச்சி திட்டம், இதெல்லாம் தான் புதிய திட்டங்களாக இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி போயிட்டுருக்கிற அந்த மேஜர் ஆன்கோயிங் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டம், விமன் என்டைட்டில்மெண்ட் ஸ்கீம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குடும்ப தலைவி எலிஜிபிலிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, இது உதவித்தொகை அல்ல உரிமை தொகை அப்படின்றதுனால மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவித்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. தென் தமிழ் புதல்வன் ஸ்கீம், மாணவர்களுக்கான திட்டம். டேஞ்சட்கோ அசிஸ்டன்ஸ், இந்த டேஞ்சட்கோ அசிஸ்டன்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உதய் ஸ்கீமுடைய ஒரு பார்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சட்கோக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ப்ரொவைடிங் ஹியூஜ் ஃபண்ட், தட் இஸ் வாட் டேஞ்சட்கோ அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2. ஸோ இன்றைக்கி சென்னை மெட்ரோ ரயில் இன்றைக்கி கம்யூட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதனுடைய ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் லைக் புந்தமல்லி வரைக்கும், இன்னும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி போக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பக்கம் வந்து ஓஎம்ஆரில்
மகாபலிபுரம் வரைக்கும் போக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பூஞ்சேரி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வட சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாஷர்மேன்பேட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நெட்வொர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்யூட்டர்ஸ் வில் பி பிளஸ்ட். அந்த திட்டம் சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2, காம்ப்ரிஹென்சிவ் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ஜல் ஜீவன் மிஷன் as well as சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் ரொம்ப பர்டிகுலராக சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை நம்ம பார்த்தே ஆகணும். திரும்ப அதே தான் நான் சொன்ன மாதிரி பெசிமிஸ்டிக் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து பயனீர் இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ஸ். அந்த மிட் டே மீல் ஸ்கீமை வந்து காமராஜர் வந்து முதல்ல அறிமுகப்படுத்திய பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதை சத்துணவு திட்டமாக மாற்றியிருப்பாங்க. ஸோ அந்த திட்டத்துக்கு மேலும் மேலும் வலு சேர்த்துருப்பாங்க. கலைஞர்கள் வந்த பிறகு முட்டை கொடுத்துருப்பாங்க, அம்மா வந்த பிறகு அதை ஊட்டச்சத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்து மத்திய உணவு திட்டம் அப்படிங்கிறது சிறப்பாக தமிழக அரசு செயல்படுத்திட்டு அப்படிங்கிறது அகில இந்திய அளவில் எல்லாருடைய பார்வைக்கும் உட்பட்ட ஒரு விஷயம். நிறைய வெளிநாடுகளும் இந்த ஸ்கீம்ஸை வந்து எமுலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சமீபத்தில் நம்மளுடைய தமிழக அரசினுடைய இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது திரும்ப சிலர் வந்து அதை வந்து பேசுபொருளாக்கி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்ததும் உண்டு. பட் டு பி ஃப்ராங்க், நிறைய அரசு பள்ளி மாணவர்களாக இருந்து இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்க அதிகாரிகளிடம் சென்று பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா பல நாட்கள் நாங்கள் காலையில் பட்னியோடு போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான மாணவர்களுக்கு ஒரு பசி அப்படிங்கிறதோடு அவங்க லேர்னிங் ப்ராசஸ் இருக்கிறத விட அந்த பசியை போக்கின பிறகு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நடந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு அற்புதமான திட்டமாக தான் நான் பார்க்குறேன் பர்சனலாக. ஸோ இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத அவங்க ஆன்கோயிங் ஸ்கீமாக கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த திட்டத்தை தே ஆர் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் இட் டு வேரியஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ் ஆல்சோ. இதுக்கு முன்னாடி அரசு பள்ளிக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க, இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் தட் இஸ் நியூலி இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ். இந்த தமிழ்நாடு பட்ஜெட் 25-26 என்ன மாதிரியான பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ when it comes to major sectoral allocation, ஒவ்வொரு துறைக்கான ஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது தொடர்ச்சியாக தமிழக அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கல்விக்கு கொடுத்துட்டு வராங்க. இந்த ஆண்டும் அதே தான் கண்டினியூ ஆகிருக்கு. 55,261 கோடி 55,261 crores we are going to spend on education. செகண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 34,396 crores வந்து அர்பன் டெவலப்மெண்ட் நகர்ப்புற மேம்பாட்டிற்கு செலவு பண்ண போகிறோம். அண்டு ஊரக வளர்ச்சி கிராமப்புற மேம்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா 29,465 கோடி நியர்லி மேட்சிங் டு த அர்பன் டெவலப்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஹெல்த்து, சரியா? ஸோ மக்களுடைய சுகாதாரத்துக்கு பார்த்திங்கன்னா 21,906 கோடியும், எனர்ஜிக்கு 2,1178 crores 21,178 crores. ஸோ இந்த டாப் 5 ப்ரையாரிட்டிஸ் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், செகண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், தேர்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஃபோர்த் ஹெல்த், ஃபிஃப்த் எனர்ஜி. இந்த 5 செக்டார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டாப் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைவேஸ், போலீஸ், டிரான்ஸ்போர்ட், வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு செலவு பண்ண போகிறோம். தென் செக்டார் வைஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் தமிழ் புதல்வன் ஸ்கீம், 1,000 rupees per month for government school students pursuing higher education. இன்றைக்கி ஹையர் எஜுகேஷன் போகிறதுல மேஜர் சேலஞ்சாக இருக்கிறது அந்த எஜுகேஷனுக்கான காஸ்ட்டு தான். ஸோ பெரும்பான்மையான மிடில் கிளாஸ் சில்ட்ரன் எல்லாமே தே ஆர் ரிலையிங் ஆன் எஜுகேஷன் லோன், சரியா? ஸோ அந்த எஜுகேஷன் லோனோட ஒரு சப்ளிமெண்ட்ரே இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டும் கூட இருந்ததுன்னா அவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை அறிவித்தாங்க. அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைடெக் லேப், 100 days ஸ்கில் இதெல்லாம் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்டெண்டட் டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ் ஆல்சோ அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது தமிழ் புதல்வன் ஸ்கீம் பற்றி நம்ம பார்த்தோம். தென் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் லேப்ஸ் இன் காலேஜஸில் கொண்டு வர போகிறாங்க. தென் 10 நியூ கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஐடிஐஸ் கொண்டு வர போகிறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் தே ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ். எஜுகேஷனில் அடுத்து பார்த்திங்கன்னா சம்கார சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ, திஸ் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஸ்கீம் தட் இஸ் சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அண்ட் டீச்சர்ஸ் எஜுகேஷன். இதை 3ஐயும் சப்சம் பண்ணி தான் இன்றைக்கி இந்த சம்கார சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஸ்கீமை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்லி இட் எக்கோடு பிகாஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் நாட் ரிலீஸிங் 2,000 crores ஃபண்ட் ஃபார்
கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அது எக்கோ ஆச்சு. இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் நம்ம பார்த்தோம். இதில் பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை வந்து தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணல அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணுறதையும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஸ்கீமை, தட் இஸ் எஸ்எஸ்ஏ ஸ்கீமை அறிவித்ததன் மூலமாக வி ஆர் கோயிங் டு அலைன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் அடுத்து ஹெல்த் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர். இந்த ஹெல்த் அண்ட் சோஷியல் வெல்ஃபேரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏரியா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 நியூ டே கேர் சென்டர் ஃபார் கேன்சர்ஸ் பேஷண்ட்ஸ். இந்த கேர் சென்டர் கேர் ஃபார் கேன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி காலகட்டத்தில் பெரும்பான்மையான மார்பிடிட்டி, தட் இஸ் இறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பீயிங் இன்டியூஸ்டு பை கேன்சர். ஏன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம அங்கே இங்கேன்னு கேள்விப்பட்டு 1000 ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர்னு கேள்விப்பட்டது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ஒருத்தர் அப்படின்னு சொல்லியும் பல குடும்பங்களிலே ஒருத்தர் பேஷண்ட் வந்து கேன்சரால் இறந்தாங்கன்னு கேள்விப்படுற அளவுக்கு அது வந்து பல்கி பெருகிடுச்சு. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா 200 நியூ டே கேன்சர் சென்டர்ஸ் வந்து Tier 2 and Tier 3 சிட்டிஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஸ்கீம், இந்த ஹியூமன் பேப்பிலோரா வைரஸ்க்கான வேக்சினேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மீதி எல்லாமே, அதாவது முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ஸ் ஸ்கீமோ, மகளிர் உரிமை தொகை, இது எல்லாமே ஆல்ரெடி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்கீம் தட் இஸ் பீங் கண்டினியூட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். தென் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ஹவுசிங். இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ஹவுசிங்னு எடுத்திங்கன்னா அனைவருக்கும் வீடு அப்படிங்கிறது கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி பார்த்தோம். அதுக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் ஹவுஸ் 2030 கட்டணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, PMAY மூலயமா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. வடசென்னை வளர்ச்சி திட்டம் இருக்குது. தென் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், MG நரேகா இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கும் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் ஆன் தி ஸ்கீம்ஸ். அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கார சென்னை 2.0, ரெஸ்டரேஷன் ஆஃப் அடையார் ரிவர், மாடர்னைசேஷன் ஆஃப் பிராட்வே பஸ் ஸ்டாண்ட், restoration of irrigation tanks and ponds, 2000 overhead tanks in rural areas, and development of major beaches for blue flag certification. என்ன சார் இது இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு பீச்சஸும் அதனோட கிளென்லினஸையும் அதனுடைய ஆம்பியன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், தட் இஸ் ப்ளூ ஃப்ளாக் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை அந்த பீச்சஸ் வாங்கிருச்சு அப்படின்னாக்கா, ஸோ தோஸ் பீச்சஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் அட்ராக்ட்ஸ் டூரிஸ்ட் பீப்புள் அக்ராஸ் த வேர்ல்டு. அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு குளோபல் ரெவென்யூக்கான ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாகவும் இருக்க முடியும். அப்படிங்கிறனால இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனை நோக்கி நகர்த்திட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து நகர்ப்புற மேம்பாட்டில் யூஸ் பண்ணுறோம். தென் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2, நியூ ரோட் அண்ட் பிரிட்ஜ் அண்டர் CRIDP and 3000 நியூ பஸ்ஸஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டேட் ரன் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கான இந்த விஷயங்கள் அவங்க செலவு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2, எஸ், urban mobility and reduced traffic congestion and affordable and efficient public transport கொடுக்கிறது அப்படிங்கிறதும். தென் காம்ப்ரிஹென்சிவ் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் CRIDPயில் பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் அண்ட் மாடர்னைஸ் த ரோட்ஸ், ஹைவேஸ் அண்ட் பிரிட்ஜஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் ட்ராவலராக இருந்தீங்கன்னா, அதாவது ரெகுலராக கம்யூட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன் அண்ட் அவுட் நீங்கள் எந்த ஊரில் எந்த குக்கிராமத்துக்கு நீங்கள் போகணுன்னா கூட யூ வில் பி ஹேவிங் ஒன் பக்கா ரோடு இன் தமிழ்நாடு. ஸோ அதுதான் தமிழ்நாட்டினுடைய காம்ப்ரிஹென்சிவ் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுடைய அவுட்கம். ஒரு நல்ல சாலைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். தென் பஸ்ஸஸ், எஸ், அப்வியஸ்லி தெரியும், நம்மளோட ஸ்டேட் ரன் டிரான்ஸ்போர்ட் வந்து ஆல்ரெடி இட் இஸ் இன் ரெட், ப்ராப்பராக சேலரிஸ் கொடுக்கல, பென்ஷன் கொடுக்கல, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் அவங்களுடைய பஸ்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா வாட் எவர் த பஸ்ஸஸ் ஃப்ளையிங் வந்து நாட் ஆஃப் தட் குவாலிட்டி. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 3000 பேருந்துகள் புதிதாக வாங்க போகிறதாகவும் அண்ட் ஃபியூவல் எஃபிஷியன்ட் பஸ்ஸஸாக மாற்ற போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. தென் இண்டஸ்ட்ரீஸ், MSMEs அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2025. ஸோ இந்த தமிழ்நாடு மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2025, தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030, வியான் AVGC XR ஹப், நியூ ஏர்போர்ட் இன் ராமேஸ்வரம், நியூ IT பார்க் இன் கோயம்புத்தூர், டெக்ஸ்டைல் பார்க் இன் விருதுநகர் அண்ட் சேலம், plug and play facilities in கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி அண்ட் திருவள்ளூர், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் சப்சிடி ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், SC and ST ஆண்டர்பிரனர் ஸ்டார்ட் அப் ஃபண்ட், நியூ ஆர்டிசான் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே, அதாவது கீ அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம பார்க்குற இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் செமிகண்டக்டர் அண்ட் க்ரோத் ஆஸ் வெல் அஸ் ஆல் த எமர்ஜிங் டெக்னாலஜிக்கான வைட்டல் இன்புட்ஸ் பற்றி. ஸோ அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது தான் 2030 திட்டம். அது தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐடி பார்க்கோ இல்லது இந்த டெக்ஸ்டைல் பார்க்ஸ் இன் விருதுநகர் அண்ட் சேலம் இது எல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்தந்த ரீஜனல் டெவலப்மெண்ட்டை நோக்கிய வளர்ச்சி திட்டங்களாக தான் இது எல்லாமே இருக்குது. சரியா? ஸோ இதை நம்ம பார்க்குறோம். ஸோ அமாங் த 3000 buses வாட் எவர் தட் இஸ் பீயிங் பிளான்டு பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கல்ஸ் இஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் நியர்லி 750. இந்த 750 பஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை உட்பட பல்வேறு மெட்ரோ சிட்டிஸில் அப்ளை பண்ணுறதுக்காக வாங்க போகிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூ ஏர்போர்ட் இன் ராமேஸ்வரம். இந்த நியூ ஏர்போர்ட் இன் ராமேஸ்வரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ராமேஸ்வரம் நமக்கு நல்லா தெரியும், வேர்ல்டு வைடு ஒரு ரெனவுடு டவுன் இன் தமிழ்நாடு, ஒரு சேக்ரெட் பிளேஸ், ஹிந்து பில்கிரிம்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான சென்டர். அண்ட் அதர் தேன் தட் இட் இஸ் நியர் த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் காரிடார். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே ஒரு நல்ல ஏர்போர்ட் வந்தது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி போத் த வே, ஒரு டூரிசம் பர்பஸ்க்கு எடுத்தாலும் சரி, இல்லை எக்கனாமிக் பர்பஸ் தட் இஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு எடுத்தாலும் இட் இஸ் கோயிங் டு சர்வ் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. அடுத்து எஸ்சிஎஸ்டி ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். தென் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸில் டான்ஜெட் கோசிஸ்டன்ஸ், ஜல் ஜீவன் மிஷன் அண்ட் க்ரீன் எனர்ஜி கம்பெனி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸிங் ஆன் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ். நம்ம ஏற்கனவே தெரியும் ரினியூவபிள் எனர்ஜியில் தமிழ்நாடு ஒரு பயனரிங் ஸ்டேட், விண்ட் எனர்ஜியில் ஒரு லீடிங் ஸ்டேட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸையும் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் ஆல் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் லான்ச் த ஜல் ஜீவன் மிஷன். கிரேட் ஃப்ளாமிங்கோ சாங்சுரி அட் தனுஷ்கோடி, நான் ஏற்கனவே சொன்னேன் கிட்டத்தட்ட ஆல்ரெடி 17 சாங்சுரி இருக்குது, இது 18வது சாங்சுரியாக தனுஷ்கோடியில் லான்ச் பண்ணுறோம். ஓகே. அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். இந்த தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் always emotionally connected with people of Tamil Nadu because இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் even though we are universal, ஏன்னா நம்ம தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவர்களுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் உலகத்து அளவில் பார்வை உடையது தமிழ் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற அந்த கணியன் பூங்குன்றனுடைய அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். ஸோ அதை தாண்டி உலக பொதுமறையான திருக்குறளை கொடுத்த மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் தான். அப்போ இந்த தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால பிகாஸ் ஆஃப் அட்வென்ட் ஆஃப் மாடர்னைசேஷன் இன்றைய ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மொழியையும் இந்த செம்மொழியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு இருக்குங்கிறதுனால வி ஆர் இன்வெஸ்டிங் ஆன் இட். அதில் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திருக்குறள் இன்ட்டு மல்டிபிள் லாங்குவேஜஸ், வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட், நொயல் மியூசியம் அண்ட் நாவாய் மியூசியம் இந்த மாதிரியான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திருக்குறள் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 133 lakh ருபீஸ் வந்து அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபலி இதுக்கான ரிசர்ச், அகாடமிக் ரிசர்ச் இன் திருக்குறள் இதெல்லாம் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. தென் தமிழ் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடத்தி அந்த யூத்துக்கெல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு கிவ் சம் அவார்ட்ஸு. அடுத்து நொயல் மியூசியம் அண்ட் நாவாய் மியூசியம். இந்த நொயல் மியூசியம் பொறுத்த வரைக்கும் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வரப்போகுது. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த கொடுமணல் அப்படிங்கிற அந்த சைட் வந்து பண்டைய தமிழர்களுடைய நாகரிகம் பண்பாடை வந்து வெளியே எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்கவேஷன்ஸ் இந்த ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே மையமாக கொண்டு நொய்யலில் வந்து ஒரு மியூசியமும், நாவாய் மியூசியம் அப்படிங்கிறது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் எப்படி வந்து ஒரு சீஃபாரிங் நேஷனாக நம்ம இருந்தோம், எப்படி பண்டைய தமிழர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடற்கரை ஓரங்களில் எப்படியெல்லாம் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய ட்ரேடை கிரீஸ் போன்ற ரோமன் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட கனெக்ஷன்ஸ் இருந்தது அப்படிங்கிறத எக்ஸிபிட் பண்ணுற விதமாக நம்மளுடைய நாவாய் மியூசியம் இருக்க போகுது. தென் வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் இரிகேஷன் பொறுத்த வரைக்கும் கம்பைன்ட் வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ் ஃபார் திண்டுக்கல், நாமக்கல் அண்ட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். இவங்க அதர்வைஸ் ஒரு வாட்டர் டெஃபிசிட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து ஒரு கம்பைன்ட் இரிகேஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வாட்டர் பாடி ரெஸ்டரேஷன் ஸ்கீம். அண்ட் போலீஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் மாடர்னைசேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்க்ரீஸ் சர்வேலன்ஸ் அண்ட் கிரைம் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம், போலீஸ் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் மிஷினரி டு டேக் கேர் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அண்ட் ஹைலி எக்யூப்டு. ஸோ அவங்களுக்கு இன்னும் மேலும் ஹைலி எக்யூப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்தோன்னா இன்னுமே நல்லா தே வில் பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கம்ஸ் த ஃபியூச்சர் அவுட்லுக் ஆஃப் தமிழ்நாடு பேஸ்ட் ஆன் 25-26 பட்ஜெட் அண்ட் எகனாமிக் சர்வே 24-25. The Tamil Nadu budget 25-26 and economic survey 24-25 highlights the strong focus on economic growth, infrastructure development, social welfare and sustainability.
ஸோ இந்த எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் எல்லா நேரங்கள்லையும் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது. அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி அண்ட் வெல்ஃபேர் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதுக்கான economy is optimistic with targeted initiative in key sectors that are expected to drive employment, industrial growth and sustainable development. இது அனைத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் நம்மளோட வளர்ச்சி இருக்க போகுது. ஸோ எக்கனாமிக் growth and GSDP ப்ரொஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோடைய ரியல் GSDP growth is expected to remain above 8%. இந்த above 8% அப்படிங்கிறது யாரெல்லாம் சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வேவையும் சென்ட்ரல் பட்ஜெட்டையும் பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் கம்பேர். இந்தியா இஸ் க்ரோயிங் அட் 6% ரேட், whereas Tamil Nadu is growing above the national average. அப்போது 8% அப்படிங்கிறது ஆஸ் எ கண்ட்ரி எவ்வளோ க்ரோ ஆகிறோமோ அதை விட நம்ம முன்னுக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. அலைனிங் வித் அவர் $1 trillion economy target by 2030. ஸோ இந்த $1 trillion எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு பொசிஷனாக தமிழ்நாடு பார்க்குது. ஸோ அதை நோக்கி நம்ம நகர்த்திட்டு இருக்கோம். The service sector will continue to dominate, particularly IT, banking and healthcare contributes over 54% of gross ஸ்டேட் வேல்யூ அடிஷன். ஸோ ஜிஎஸ்விஏக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது யாருன்னா சர்வீஸ் செக்டார் தான். அது ஒன்றுமே மாற போகிறது இல்லை. அதில் லீட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் செக்டார் as well as banking industry. இவங்க 3 பேரும் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the industrial sector is projected to grow 8 to 9% led by automobile, textile, electronics and MSME. ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆட்டோமொபைல் செக்டாரில் we are the top most state அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் as well as electronics and MSME வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண போகுது. தென் அக்ரிகல்ச்சர் வித் சஸ்டைனபிள் க்ரோத், இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி நம்ம 6% ஆஃப் கிராஸ் ஸ்டேட் வேல்யூ அடிஷன். ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்டெபிளைஸ் ஆகுது 6%. அதில் பார்த்திங்க அப்படின்னா வித் இன்க்ரீஸ் சப்போர்ட் டுவர்ட்ஸ் இரிகேஷன், ஃபார்ம் மெக்கனைசேஷன், அலைட் ஆக்டிவிட்டீஸ் லைக் டைரி அண்ட் ஃபிஷரிஸ். ஸோ இந்த டைரி அண்ட் ஃபிஷரிஸ்க்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி அக்ரிகல்ச்சரை அதே நிலையில் அட்லீஸ்ட் 6% க்ரோத்தில் வச்சுருக்கணும். Then future impact, higher per capita income and job creation in urban and rural areas. Tamil Nadu contribution to India's GDP will exceed 10% by 2030. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் more than 9% நம்ம ஆல்ரெடி கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியாவுடைய ஜிடிபிக்கு. ஸோ நம்ம நாட்டினுடைய ஜிடிபிக்கு நாம் மேலும் வலு சேர்க்கும் வகையில் 10% 2030 ரீச் ஆகிடுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் க்ரீன் எனர்ஜி இஸ் ஆல்சோ கோயிங் டு டேக் கேர். ஸோ இந்த க்ரோத்தை டேக் கேர் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டமாக எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஐயில், பிகாஸ் ஏஐ இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்டு, ஆட்டோமேஷன் அண்ட் க்ரீன் எனர்ஜியில். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஏற்கனவே எக்கனாமிக் சர்வேல பார்த்த அதே விஷயம் தான். குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 we secured 6.64 lakh crores which provided the opportunity for job to the tune of 14.455 lakhs. இந்த 14.55 லட்சம் வேலைவாய்ப்புகளை இந்த 6.64 லட்சம் கோடி வந்து உருவாக்குச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனையாக நம்ம பார்க்குறோம். அண்ட் எஃப்டிஐ இன்ஃப்ளோ ஆஸ் குவாட்ரபிள்டு 4 மடங்காக உயர்ந்திருக்கிறது. சென்னை மெட்ரோ எக்ஸ்பேன்ஷன், ரோட் ப்ராஜெக்ட்ஸ், போர்ட் அப்கிரேடேஷன், இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் இருக்குது அப்படிங்கிறதுல யாருக்கும் சந்தேகமே இல்லை. அண்ட் ஃபியூச்சர் இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வில் ஓவர்டேக் மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா as இந்தியாஸ் டாப் மேனுஃபேக்சரிங் ஹப். இது மிகப்பெரிய ஒரு ஃபியட்டாக இருக்கும். And rural and semi-urban areas will witness higher industrial growth, reducing urban migration. இது ஒரு ஒன் ஆஃப் த ஹெடேக் ஃபார் தமிழ்நாடு, பிகாஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் இன் அர்பன் ஏரியாஸ். அந்த அர்பன் ஏரியாஸில் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்க ப்ரெஷரை குறைக்கணும் அப்படின்னா we need to avoid migration from rural areas. Migration from rural areas அவாய்ட் பண்ணோன்னா we need to industrialize or provide livelihood facilities to that region. அப்போ அதை நோக்கி செகண்ட் டயர், தேர்ட் டயர் அதை நோக்கி நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் போச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேஷன் கண்டெயின் ஆகிடும். The real estate sector will expand especially in Chennai, Coimbatore, Tirchi and Madurai. Employment and skill development பொறுத்தவரை employment programs like PM Employment and Skilling Package will create 4.1 crore jobs in next 5 years னு சொல்லியிருக்காங்க. Job growth in IT, manufacturing and MSME will rise with Tamil Nadu urban workforce expected to cross 60% by 2030. ஸோ 60% வந்து அர்பன் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்க போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செக்டார் எல்லாமே வளரப்போகுது அப்படிங்கிறது. ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் will equip youth with ஏஐ, ஆட்டோமேஷன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி எக்ஸ்பர்டைஸ். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஏரியாவில் தான் நம்ம ஸ்கில் பண்ண போகிறோம் நம்மளுடைய யூத்தை. ஸோ ஃபியூச்சர் இம்பேக்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும், பிலோ 3% தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம்.
அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் இன்க்ளூசிவ் growth. இந்த சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு வரும்போது நம்ம திரும்ப சொல்கிற மகளிர் உரிமை தொகை வில் ஸ்ட்ரென்தன் விமென்ஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இட் டைரக்ட்லி இம்பாக்ட் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். எஸ், இது ரொம்ப ஒரு கலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னா மென் கிட்ட கொடுக்கறத விட விமன் கிட்ட காசை கொடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய உயர்வுக்கு அது பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது பேசு பொருளாக ஆனாலும் உண்மை என்ன அப்படின்னா பல்வேறு குடும்பங்கள் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வளர்ச்சி அடைந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் கலைஞர் கனவு இல்லம், எஸ் ஆப்வியஸ்லி ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எப்பயுமே இருக்க வேண்டிய ஒரு இது. ஸோ அந்த அடிப்படையில் கனவு இல்லம் வில் இம்ப்ரூவ் அர்பன் ஹவுசிங் அண்ட் ரெடியூஸ் ஸ்லம் growth. ஆப்வியஸ்லி ஸ்லம் டுவெல்லர்ஸை ஒரு புத்துணர்வு கொடுக்கணும் அப்படின்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்கீமாகவும் இது இருக்கும். தென் வட சென்னை வளர்ச்சி திட்டம், நான் ஏற்கனவே சொன்னேன், நார்த் சென்னை வில் மாடர்னைஸ் நார்த் சென்னை அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வில் ஆல்சோ ரெடியூஸ் த மால் நியூட்ரிஷன் அண்ட் இம்ப்ரூவ் த ஸ்கூல் என்ரோல்மெண்ட். இது சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் இன்க்ளூசிவ் growthக்கான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். தென் இன்ஃப்ளேஷன் அண்ட் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி ஆல்ரெடி சொன்னேன். தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட் இன் ரெடியூசிங் இன்ஃப்ளேஷன். ஸோ அதில் ப்ரொஜெக்டட் டு ரிமைன் பிலோ 5% தான் இருக்க போகுது அப்படிங்கிறதும் ஃபியூச்சர் இம்பேக்ட் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் லோயஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அண்டு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி டிரான்சிஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 13ல் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட் கிளைமேட் இனிஷியேட்டிவில் தமிழ்நாடு தான். ஜல் ஜீவன் மிஷனும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். தென் குளோபல் காம்படிட்டிவ்னஸ் பை 2030 நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து டாப் 5 மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் இன் ஏஷியா வித் எக்ஸ்போர்ட் எக்ஸீடிங் $250 பில்லியன் வந்து தமிழ்நாடு அச்சீவ் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல்லையும் தமிழ்நாடு லீடிங் ஸ்டேட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டில் ஓவராலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டினியூட்டியாக இருக்குது அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அண்ட் லீடிங் ஸ்டேட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். Thank you very much.